மாப்பிள்ளை இவர் நீங்க வர சொன்னதா சொன்னாரு. வணக்கம் ஐயா. ஆமா அத்தை, நான் தான் வர சொன்னேன். ஏம்மா, என்ன இவன் பிச்சைக்காரனை எல்லாம் வீட்டுக்கு வர வச்சிருக்கான்? அதான் எனக்கும் புரியல. இரு கேக்குறேன். டேய் சிவா, யார் அவரு? நான் தான் சொன்னேன்ல, சித்த வைத்தியர் பாட்டி. சித்த வைத்தியரா? அவரை எதுக்கு வர வச்சிருக்க? நம்ம துர்காவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக. என்னம்மா இவன் பழைய கேசெல்லாம் நோன்றான்? சிவா, அதான் எல்லா டாக்டரும் கைவிரிச்சிட்டாங்களே, இவரு எப்படி? இவரோட ஸ்பெஷாலிட்டியே இதாம்மா. எந்த விதமான நோயா இருந்தாலும் அதோட ஆரம்பம் எங்கன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவார். என்னோட ஃப்ரெண்டு மகேஷ் தான் இவரை சஜஸ்ட் பண்ணா. அவன் பொண்ணு இதே மாதிரி தான் கீழே விழுந்து மயங்கிட்டா. 1 மாசமா அவளுக்கு எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரியாகல. கடைசியில இவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் அந்த பொண்ணுக்கு சரியாச்சு. அத்தா, இவரை துர்கா கிட்ட கூட்டு போங்க. வாங்க ஐயா. போலாம். குருவாயூரப்பா. அம்மாடி, என்னம்மா இது? ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை கிளம்புது. அந்த ஆள் என்னதான் பண்றான்னு போய் பாப்போம். வா வா வாங்க. பாருங்க. குருவாயூரப்பா, இந்த குழந்தை நான் செய்யற வைத்தியத்தால உன் அருளால முழுசா குணமடையணும். நல்லபடியா நடத்தி கொடுப்பா. மீனாட்சி, யார் இவரு? ஏங்க, இவர் சித்த வைத்தியருங்க. துர்காக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக உங்க அண்ணன் தான் இவரை வர வச்சிருக்காரு. ஓ, ஐயோ, ஏம்மா, இந்த ஆளு செக் பண்றத பார்த்தா இப்பவே அந்த குட்டி சாத்தான எழுப்பி விட்டுருவாரு போல இருக்கே. சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட இவளோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டி விசாரிச்சுட்டேன். இவளை சரி பண்ணணும்னா பல நாள் இல்லை, பல வருஷம் ஆகுமா. எந்த டாக்டராலையும் முடியாதான். இந்த ஆள் ஏதோ மூலிகை இலிகன்னு சொல்லி காசை புடுங்க வந்திருக்கான். பகவதி, அந்த சஞ்சீவி தைலத்தை எடு. சரிங்க ஐயா. இந்தாங்க ஐயா. குருவாயூரப்பா, இந்த குழந்தைக்கு நல்லா குணமாகணும். இந்த பொண்ணோட அம்மா யாருங்க? நான் தாங்க ஐயா. அம்மா, இந்தாங்க. இந்த சஞ்சீவி தைலத்தை குழந்தையோட உடம்பு முழுக்க தடவி விடுங்க. தலை பூரா நல்லா தடவி விடுங்க. தலையில எந்த அளவுக்கு இந்த எண்ணெய் ஊறுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்க பொண்ணு குணமாயிடுவா. 1 மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணில குளிப்பாட்டுங்க. சரிங்க ஐயா. பகவதி, அந்த நவபாஷான சார் எடு.
இந்தாங்க ஐயா. குருவாயூரப்பா, இந்த குழந்தைக்கு உன்னோட அருளால குணமாகணும். இது நவபாஷான சாறு. காலையில வெறும் வயித்துல சுடு தண்ணியில தவறாம கலந்து கொடுங்க. தினம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு பரிபூரணமா குணமாயிடும். ஐயா வைத்தியரே, ஏதோ ஒரு எண்ணெய குடுத்தீங்க, அத உடம்புலயும் தலையிலயும் தடவ சொல்றீங்க. இதுல எப்படி சரியாகும்? ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய டாக்டருங்கெல்லாம் இவ குணமாகலாம் இல்ல குணமாகாமலும் போகலான்னு கைய விரிச்சிட்டாங்க. நீங்க என்னடானா ஆயில குடுத்து தலையில தடவ சொல்றீங்க? இதெல்லாம் நடக்கிற கதையா? அம்மா, மருந்துங்கிறது எந்த வடிவத்துல வேணா இருக்கலாம். அது குணமாக்குதா இல்லையான்றதுதான் முக்கியம். அலோபதிக்கு போனீங்கன்னா மாத்திரையா கொடுப்பாங்க. ஹோமியோபதியில தண்ணியாவும் பவுடராவும் கொடுப்பாங்க. அதே சித்த மருத்துவத்துல மூலிகையாவும் சாராவும் எண்ணெயாவும் கொடுப்பாங்க. அவ்வளவுதாம்மா வித்தியாசம். ஆனா மருந்தோட தன்மை மாறாது. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இவ குணமாவாளா ஆக மாட்டாளா? கண்டிப்பா குணமாயிடுவாம்மா. இந்த பொண்ணுக்கு தலையில எந்த ரத்த கசிவோ காயமோ இல்ல. கழுத்து பகுதியில நரம்பு பிசகி இருக்கு. இந்த ஆயில தடவிட்டு வந்தீங்கன்னா அந்த நரம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவே அதோட நிலைமைக்கு வந்துரும். முதல்ல சுயநினைவு வரும். அதுக்கப்புறம் கைகால்கள்ல அசைவு இருக்கும். அதுக்கப்புறம் பேச்சு வரும். பேச்சா? அதுக்கப்புறம் மொத்தமா குணமாயிடும். அம்மாடி, இதுல எது ஒண்ணு நடந்தாலும் நம்ம காலிமா. அம்மாடி சுபத்ரா. ஆமா, உன்னை என்னையே கேளு. இரு, பொறுமையா யோசிப்போம். அப்ப நான் கிளம்புறேம்மா. சரிங்க ஐயா. ஐயா ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா? முதல்ல பாப்பா குணமாகட்டும்பா. இல்லைங்க ஐயா, இவ்வளோ தூரம் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. சரி, உன் ஆசைக்காக ₹1 கொடு. ₹1? ஆமாப்பா, அது போதுமாயா? போதும்பா. அது கூட நீ கேட்டதுக்காகத்தான் சொன்னேன். முதல்ல இந்த குழந்தைய குணமாக்குறத பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுங்க. இத நான் சம்பாதிக்கிறதுக்காக செய்யல, ஒரு சேவைக்காக செய்யறேன். அப்ப நான் ரொம்ப கிளம்ப. நன்றிங்க ஐயா. வாங்க. வாங்க ஐயா, வாங்க. அம்மாடி, எனக்கு என்னவோ அந்த குட்டிச்சாத்தான் குணமாயிடுவான்னு தோணுதுமா. அவ கைய அசைச்சா நம்ம அவ்வளவுதான். அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வர்றேம்மா. சரிங்க. அம்மாடி, நான் வேணா அந்த ஆயில மாத்தி வேற ஆயில வச்சுட்டுமா? ஏய் சகல சகல, என்ன சகல, என்ன விஷயம்? ஆமா, இவ எதுக்குமா வந்திருக்கா? என்ன சகல, எங்க எல்லாரையும் பார்க்க வந்த சாக்குல அப்படியே அணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தியா? இல்ல சகல, சிவா சார் தான் வர சொன்னாரு. என்ன சிவா வர சொன்னானா? சிவா வர சொன்னானா?
என்னம்மா பாக்குற? அம்மா இன்னைக்கு முகூர்த்த நாளான்னு பாக்குறேம்மா. இன்னைக்கு முகூர்த்த நாளே தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ நீ வேறம்மா. இந்த சிவா பையன் அடிக்கடி குண்ட தூக்கி போடுவான்ல. ஏற்கனவே இந்த அனாதை பயல வர வச்சு அவனுக்கும் அனுவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி ஷாக் கொடுத்தான். இன்னைக்கு இந்த பயல வர வச்சிருக்கான். ஒருவேளை இன்னைக்கு முகூர்த்த நாளா இருந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டான்னா? நீ சும்மா இரு. என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம் வா. சரி சரி. சரி வா உள்ள வா. வா வெங்கட். ஹலோ ப்ரோ என்ன ப்ரோ இப்ப எதுக்கு வெங்கட் வர சொன்ன? எல்லாம் காரணமா தான்டா. சார், ஜோசியர் எதுக்கு வந்திருக்காரு? ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஆ, வாங்க. வணக்கம். வாங்க. உட்காருங்க. ஆ, சிவா, எதுக்கு ஜோசியர் வந்திருக்காரு? எதுக்கு வெங்கட்ட வர சொன்ன? என்ன நடக்குது இங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, வெங்கட்டுக்கும் அணுவுக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க தான் வர சொன்னேன். ப்ரோ இப்ப எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா நாள் குறிக்கிற? டேய், எதுனா சீக்கிரம்? இவங்க 2 பேருக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடியே நிச்சயம் பண்ணியாச்சு. சொல்லப்போனா நிச்சயம் பண்ணும்போதே கல்யாண நாளையும் குறிச்சிருக்கணும். உடனே வேண்டான்னு சொல்லி தான் 2 வாரம் தள்ளி போட்டேன். டேய் சிவா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாட்டி எதை சொல்றீங்க? எதை சொல்றீங்களாவா? இப்படி எல்லாத்தையும் நீயே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த வீட்ல பெரியவங்க நாங்க 2 பேர் இருக்கோம். 3 பேர் இருக்கோம். எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எல்லாத்தையும் நீயே இப்படி முடிவு பண்ணி செஞ்சுக்கிட்டே போற. அப்புறம் எங்களுக்கு என்னடா மரியாதை இருக்கு? அப்புறம் நாங்க எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? பாட்டி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனையை கிளப்புற? யாரு? நான் தேவையில்லாத பிரச்சனையை கலப்புறேனா? உண்மையை தாண்டா சொல்றேன். சரி என்ன விடு. என்னதான் இந்த வீட்ல யாருமே மதிக்கிறதே இல்ல. உங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? சரி உங்க அம்மாவை விடு. இதுல முழுசா சம்பந்தப்பட்ட கோதாவரி அதோ அங்க நிக்கிறா. அவகிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? அதென்ன உன் இஷ்டத்துக்கே முடிவெடுக்கிறது? எல்லாத்தையும் நீயே செஞ்சுக்கிட்டு போறது? பாட்டி, தேவையில்லாம பேசாத பாட்டி. நான் உங்ககிட்ட சொல்லாம கூட்டு வந்தது பிரச்சனையா, இல்ல இவங்களை கூட்டிட்டு வந்ததே பிரச்சனையா? அது வந்து சொல்லாம கூட்டிட்டு வந்ததுதான் பிரச்சனையே. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. திடீர்னு காலையில தோணுச்சு, அதனால தான் வர சொன்னேன். மத்தபடி நான் எடுத்த காரியம் சரின்னு தான் எனக்கு தோணுது. அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க அத்தை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாப்ள. நீங்க எது செஞ்சாலும் எங்க நல்லதுக்காக தான் செய்வீங்க. ஆனா எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கான வேலைகளை நாங்களும் பார்த்திருப்போம். அவ்வளவுதானே அத்தை. இனிமே எது செஞ்சாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு செஞ்சா போச்சு. என்னம்மா, நான் சொன்னது சரிதானே? சரிதான்ப்பா. அப்புறம் என்ன பாட்டி, அதான் வீட்டில் இருக்கிற பெரியவங்களே சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க மட்டும்தான். நீங்க என்ன சொல்றீங்க? என் பொண்ணு முடிவுதான் என் முடிவும். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எதை வேணாலும் பண்ணிக்கோ. ஜோசியர், 2 பேருக்கும் ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க. ஆ, சரிங்க. நல்லா இருக்க.
செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி நாள் அமோகமா இருக்கு. இவங்க 2 பேரோட ஜாதகத்துக்கும் ரொம்பவே பொருத்தமான நாளா அமைஞ்சிருக்கு. ஐயோ, இந்த மாசம் டைவர்ஸ் ஆச்சே. 12ஆம் தேதியா? ஜோசியர், அவ்வளோ நாள்லாம் தள்ளி போட வேண்டாம், கொஞ்சம் முன்னாடியே பார்த்து சொல்லுங்களேன். அடுத்த மாசத்துல இல்ல இந்த மாசத்துல நல்ல நாள் இருந்தா பார்த்து சொல்லுங்க. ஆ? ப்ரோ டிவோர்ஸ்னால தான் இவ்வளோ அவசரப்படுறான். ஏங்க எதுக்காக நீங்க இவ்ளோ அவசரப்படுறீங்க? மீனாட்சி, இவன் எப்போ எதை பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. கடைசியாக ஒன்று நடக்கும், அப்போ நாமளா பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். வெயிட் பண்ணுவோம், கடைசியாக என்னன்றது புரியும். வர 20ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமே. ஐயோ, அன்னைக்கு தான் எனக்கும் சக்திக்கும் டைவர்ஸ் கேஸ் நடக்கிற நாள். என்ன இந்த தேதிக்கும் யோசிக்கிறான்? ஜோசியர், 20ஆம் தேதி வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நல்ல நாள் இருந்தா பார்த்து சொல்லுங்க. எதுக்கு இவ இவ்ளோ அவசரப்படுறா? அதுக்கு முன்னாடி டேய் சிவா, இதை எதுக்குடா அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க? பேசாம உனக்கு எந்த தேதி சௌகரியமா இருக்கோ அந்த தேதியே சொல்லு. அவர் என்ன வேணான்னு சொல்ல போறாரு? ஏன் இன்னைக்கே நாள் நல்லாதான் இருக்கு, இன்னைக்கே சொல்லு. அட ஆமா, அவங்க சரியாதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கே நாள் நல்லா தான் இருக்கு. ஐயோ, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னையா? விட்டா தாலி எடுத்து கொடுத்து இன்னைக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சிட போல இருக்கே. பேசாம இரியா. மாப்ள, கல்யாணத்தை ஏன் இவ்வளவு அவசரமா நடத்துறீங்க? கொஞ்சம் பொறுமையா நடத்தலாமே. இல்ல அத்தை, சில விஷயங்களை சட்டுன்னு முடிச்சிடணும். இப்படி பொறுமையா இருந்துதான் சக்திக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணமே நின்று போச்சு. அந்த பொறுத்தல் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கத்த. நல்லா பேச கத்துக்கிட்டான். அதனால அணுவோட கல்யாணத்தை எடுத்தமா முடிச்சோமான்னு இருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல ஏன் எதுக்குன்னு யாரும் என்கிட்ட காரணம் கேட்காதீங்க. ஜோசியர், 20ஆம் தேதி வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நல்ல நாள் இருந்தா பாருங்க. ஆ? அதுக்கு முன்னாடியா? அதுக்கு முன்னாடினா 19ஆம் தேதியே நாள் நல்லா தான் இருக்கு. அன்னைக்கே வச்சிங்களேன். சூப்பர் சார், அன்னைக்கே வச்சுக்கோ. என்ன பண்றவ? அத்தை, உங்களுக்கு ஓகே தானே? நீங்க எது செஞ்சாலும் யோசிச்சு தான் செய்வீங்க மாப்ள. எனக்கும் இதுல சம்மதம் தான். ஆமாமா, செலவு பண்ண போறது இவன் தானே. இந்த அம்மாவுக்கு என்ன கவலை? மீனாட்சி, உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். சக்தி, உனக்கு? என்ன கல்யாணம் பண்ணு, ஓகேவா?
ஐயோ இவ்வளவு அட்டகாசம் இனிமே தாங்க முடியாது. அப்ப நான் கிளம்புறேங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க. வரேங்க. வாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் உங்களை மறக்கவே மாட்டேன். பரவாயில்ல வெங்கட், இதுல என்ன இருக்கு? சரி சார், எனக்கு ஒரு வேலை இருக்கு, கிளம்புறேன் சார். ஓகே. ஓகே சார், வரேம்மா. வரேங்க. சரிங்க அத்தை, நான் இருங்க கிளம்புறேன். சாப்பிட்டு போலாம். இல்ல அத்தை, பரவாயில்ல, நான் வரேன். சரி. போயிட்டு வரேன். போகட்டுமா? சகல கங்க்ராச்சுலேஷன்ஸ். அத நான் உனக்கு சொல்லணும். இல்ல சும்மா பேசிட்டு பேசலாம். இப்பதான் உங்களுக்கு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். நீங்க கிளம்புங்க. பாய் சகல. பாய் பாய். வரேன். சரி, இப்போத்துல இருந்தே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். டேய் சுந்தர், கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போடு, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே ப்ரோ. இருங்க இருங்க, எல்லாரும் எங்க போறீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. முக்கியமான விஷயமா? ம்? என்னவா இருக்கும்? என்ன முக்கியமான விஷயம் மாமா சொல்ல போறாரு? சார், வக்கீல் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு?